வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி ஃப்ளம்மிங் கன்சீல்டு பார்க்கலாம், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் போன வீடியோவோட கன்டினியூ வீடியோ பார்க்கலாம். அதுக்கு பைப்பில் என்ன போட்டது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். இந்த வீடியோ கணேசமூர்த்தி ஹோம்னு இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் போய் என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். ஏன்னா அதில் தான் ஒரு வீட்டுக்கு தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கான். இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. இதில் கார்பரேஷன் வாட்ரு ப்ளஸ் டேங்க் வாட்ரு, ஷவரு, ஹீட்ரு ஒன்று கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் ஒன்று இருக்குது, வெஸ்டர்ன் ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்காக உடைக்கிறாங்க பசங்க. வெஸ்டர்ன் அங்கே வருது. இங்கே வேஸ்ட் வாட்டருக்கு பைப்பில் நோண்டி போடணும். என்னோடய வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். இது இன்னொரு அட்டாச் பாத்ரூம். இதுலேயும் 3 கேட்டிருக்காங்க. அதேமாரி 3 டேப்பு. இங்கே ஒரு வெஸ்டர்ன் ஒன்று. இங்கே வெஸ்டர்ன் வருது. இதுக்கிட்ட வேஸ்ட் வாட்டர் லைன் உடைக்கணும். கொத்தனா வேலை நடக்கிறதுனால க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இன்னொரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. இங்கே காமன். இங்கே வாஷிங் மிஷின் ஒன்று வருது. இங்கே கிச்சன்லேயும் வேலை நடக்குது. வேலை முடிஞ்ச பிறகு அதையும் கிழித்து பைப் போடுறத வீடியோ போட்டுறேன். இது ஒரு காமன் பாத்ரூம். வெளியில் அவுட்டரில் ஒரு இந்தியன் பேஷன் வருது. இதில் ஒரு கார்பரேஷன் வாட்டர் ஒன்று, ப்ளஸ்ஸு இதில் ஒரு வாலி வைக்கிற மாதிரி ஒரு டேப் ஒன்று, இங்கே ஒன்று டேங்க் வாட்டர் ஒன்று. ஷவர் எதுவுமே கேட்கல, இதுக்கு ஹீட்ரு எதுவும் கேட்கல. இப்போ மெட்டீரியல் இங்கே கார்பரேஷன் வாட்டர் பக்கத்துலேயே டேப் இருக்கிறதுனால டேங்குக்கு தான் ஏற்றுற மாரி லைன் கொடுக்கணும். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சேனலை, உங்கள் பவுல் சேனலை. இப்போ இந்த ஃபிட்டிங்கெல்லாம் ஃபிட்டிங் எப்பயும் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாரி தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இது 1 வே ஃப்ளோர் டாப்பு. இது 4 இன்ச் எல்போ வெஸ்டர்னுக்கு போகிறதுக்கு. கன்சீல் வால்வ் வாட்சன் ஒரு கம்பெனி வாங்கி தந்திருக்காங்க. இது 3/4 கரை RFT பிராஸு, 3/4 கரை த்ரெட் எல்போ பிராஸு, 3/4 கரை த்ரெட் எல்போ T பிராஸு. இது அரை பிளக்கு, லாங் பிளக்கு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். PVC சால்வெண்ட்டு. இது 4 வே ட்ராப்பு. பின்னாடி வாஷிங் மிஷினு, பாத்ரூம் தண்ணியெல்லாம் கனெக்ஷன் பண்ணுறது 4 வே ட்ராப்பு. இது 1.5 எல்போ நம்ம வாஷிங் மிஷினுக்கு தான் போடுறதுக்கு, வாஷிங் மிஷினில் எண்ணெய் போடுறதுக்கு. எம்டியை ஷவர் வால்வில் அடிக்கிறதுக்கு. எம்டியை நிறைய பேர் பிராஸில் போடணுமா இதுக்கு பிராஸில் போனால் கொஞ்சம் போட்டுக்கலாம், பிவிசியில் போடனாலும் போட்டுக்கலாம். அதனால ஒன்றும் கிராக் ஆகாமல் முறுக்கினா போதும். நிறைய பேர் கமெண்டில் கால் பண்ணி கேட்குறாங்க. பைப்பு ஃபிட்டிங் எல்லாமே 4 இன்ச்சு 2.5 ப்ளஸ் cpvc பைப் எல்லாம். இப்போ எலக்ட்ரிக்கல் நேற்று கன்சீல் பண்ண ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த ஹால்லேயும் கன்சீல் பண்ணாமல் வச்சுருந்தோம். இந்த கன்சீல் பண்ணியாச்சு இப்போ ஃபுல்லாக. இது இப்போ நம்ம ஹாலில் உள்ள போர்டு, சாமி ரூமுக்கு இங்கேருந்து லைட்டு போகிற மாதிரி அங்கே ஒரு போர்டு பிரித்தாச்சு, இன்னொரு போர்டு இங்கே ஒன்று பிரித்தாச்சு. இது டிவிக்கு காமனாக ஒரு போர்டு வைக்க சொன்னாங்க. அதுக்கு இங்கே போர்டு தனியாக, கேபிளுக்கு தனியாக பைப்பு பெண்டு போட்டு திருப்பி இருக்கோம் பாருங்கள், பவர் லைன் கிராஸ் ஆகாமல். இது நம்ம பல்கெட்டு போடுறதுக்கு, செவத்தில் பல்கெட்டு போடுறது 3/4 லைன் ஜம்பர் போட்டுருக்கு பாருங்கள். நம்ம லெண்டர்லேருந்து ஒரு 1/2 அடி கீழே இறக்கி வச்சு ஜம்பர் போட்டால் பல்கெட் அடிக்க கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு டிவி ப்ரோஷன் கேட்டிருக்காங்க. டிவி ப்ரோஷன் பக்கத்துலேயே இது எர்த்துக்கு, சர்க்யூட் போர்ட்லேருந்து எர்த்து போடுறதுக்காக ஒரு பெண்டு திருப்பி விட்ருக்கோம். இந்த MCP போர்டு வச்சாச்சு, சர்க்யூட் போர்டு. இப்போ இந்த போர்டில் நம்ம 4 இன்ச்சு வெளியில் இழுத்து வைக்கணும். அதுக்காக நம்ம உடச்சி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரீயாக உடச்சி வைக்கணும், அப்புறம் நேர் பார்த்து வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இது கேமரா லைனு. இப்போ இந்த கேமரா லைனில் ஒரு பவர் லைன் வரணும் நம்மளுக்கு, பிளேயர் வைக்கிறதுக்கு. பவர் லைன் பெண்டு போட்டு திருப்பியாச்சு. மேலேருந்து கேபிளுக்கு 2 லைன் வருது. இன்னொரு கேபிள் டிவிக்கு வரணும், டிவியில் டிஸ்பிளே தெரியறதுக்காக. அது டிவி கேபிளோட சேர்ந்து வந்துடும். அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக ஜம்பர் போட்டு கேபிள் பைப்பு போகுது.
இது என்ன இந்த லைனை போட்டுட்டோன்னா நம்ம இப்போ இது ரொம்ப அசிங்கமாக ஒயரை கண்டோம்னான்னு தெரியாது. இது வந்து போர்ட்டிகளுக்கு நம்ம 2A லைன் போடணும்னு சொன்னோன்னே போர்ட்டிகளுக்கும் ஹாலுக்கும் ப்ளஸ் போர்டுக்கு இது போட்டோன்னா ஒரு 20 மீட்டர் ஒயர் மிச்சமாகும். இதேமாரி போர்டு டு போர்டு ஜம்பரும் போடணும். இப்போ வந்து இது வந்து ரூமில் உள்ள போர்டு, இது வந்து ஹால் என்ட்ரன்ஸில் உள்ள போர்டு. நம்மளுக்கு வந்து அது மூலயமா நம்ம யூபிஎஸ் லைன் எடுத்துக்கலாம், ப்ளஸ் எர்த் லைன் எடுத்துக்கலாம், நியூட்ரல் எடுத்துக்கலாம், நிறையா லைன் எடுத்துக்கலாம். இதேமாரி சைடில் பைப் லைன் சைடில் வந்தாலே டேப்பு போட்டுடணும், கட்டாயமாக டேப்பு போடணும். பாருங்கள், சைடில் தான் டேப் போட்டு இதில் வச்சுருக்கோம். குத்து பைப்பு போட தேவையில்ல, கீழே இறங்குற பைப்பு கட்டாயமாக போடணும். அது சைடில் டேப் போட்டால் தான் கலவை அடிக்கிறப்ப கலவை லைன் போது நம்ம ஒயர் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து போர்ட்டிகளில் இதெல்லாம் உடச்சி பாக்ஸ் வச்சாச்சு. இந்த லைன் வழியாக இறங்கி மாடம் போர்டு வழியாக போகுது. ஏன்னா அங்கே மீட்ரு பாக்ஸ் அந்த கொஞ்சம் தான் விட்ருக்காங்க. அதனால இந்த கேமரா லைன் வந்து பெண்டு போட்டு திருப்பியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு கேமரா லைனு, பின்னாடி ஒரு கேமரா லைன் வந்துருக்கு. ஒரு பைப்லேயும் ஒரு 6 ஒயரு கண்டிப்பாக வரும் கேமரா லைனு. நமக்கு மேக்ஸிமம் எத்தனை கேமரா வேணுன்னா அதுக்கேற்ற மாரி போட்டுக்கலாம். இது வந்து இப்போ சர்க்கியூட் போர்ட்லேருந்து ஒரு லைனு, சர்வீஸ் பைப்பு அதுலேருந்து வரத்துக்கு ஒரு லைன் ஒன்று வந்திருக்கு. இறங்கி நம்ம இதுக்கு போயிட்டு மெயின் பாக்ஸுக்கு போயிட்டு இது வந்து டிவி கேபிள் வந்துடும் ஜம்பர் வழியாக. இது வந்து மேலே பல்கெட்டு அடிக்கிறதுக்கு உள்ளது, படிக்கட்டுக்கு ப்ளஸ் உள்ளார வெளிச்சத்துக்கு. இப்போ இதில் ஃப்ளம்பிங் லைனை இதில் போட்டு முடித்தாச்சு. இது வந்து டீ டெலிவரியை வந்து வெளியில் தள்ளியாச்சு, டேப் அடித்து தள்ளியாச்சு. இதுலேருந்து ஒரு 6 அடி வச்சு அங்கே ஒரு டேப் வச்சாச்சு. இதுக்கு ஒரு இது ஹெல்த் பாஸுக்கு ஒரு 2 அடி விட்டு, ப்ளஸ் இந்த லைன் டீ போட்டு ஹீட்டருக்கு இன்புட்டு போகுது. இந்த லைனை நேராக போய் டீ போட்டு டேப்பு நம்ம வீட்டுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணுற டேப்பு இது கீழேருந்து 2.25 அடி வச்சா கரெக்டாக வந்து 2.5 அடியில் வந்து நிற்கும். நம்ம தரம் எந்த மட்டத்தில் வருதோ அதுலேருந்து 2.5 அடிக்கு இருக்கணும் கண்டிப்பாக. இதுலேருந்து 11 இன்ச்சு ஷவர் வால் இருக்கணும். இதுமாரி டேப்பு போட்டுருன்னு நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். இதுமாரி அம்புக்குறி டாப்பில் தான் வைக்கணும். எந்த வாட்டத்தில் போதோ அந்த வாட்டத்தில் தான் வால்வு வைக்கணும். டேப் இதேமாரி ஃபினிஷிங்காக போட்டால் கலவை அடித்தா அது மேலே உள்ள கோட்டிங் போகாமல் இருக்கும். ஷவருக்கு கரெக்டாக ஒரு 6லேருந்து 7 அடி மட்டத்துக்கு வச்சிடலாம். இது பக்கத்துக்கு 4 இன்ச்சு வைக்கணும் சென்டர்லேருந்து. இது 3 டேப் வைக்கிறதா பக்கத்துக்கு 4 இன்ச்சு கண்டிப்பாக வைக்கணும். ஹீட்டர் லைனு அது ஈவனாக ஸ்பிட் லெவலில் வச்சு தூக்கி விட்டாச்சு. இப்போ வந்து இந்த இது கார்பரேஷன் வாட்டர் ஏன் போடாமல் வைக்கிறோம், இங்கே நோண்டிட்டு வேஸ்ட் வாட்டர் லைன் வழியாக தான் போவோம். இங்கே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இங்கே வருது, வெஸ்டர்ன் டாய்லெட் பைப்பு வைக்கணும் இதில். இப்போ இந்த கார்பரேஷன் வாட்டர் லைன் இப்போ ஈவனாக வச்சாச்சு. இது வந்து நேராக எல் போட்டு 45 போட்டு நேராக வேஸ்ட் வாட்டரோடு சேர்ந்து போயிட்டு இதில் ஒரு 1 வே ஃப்ளோர் டாப் வச்சு ஜாயிண்ட்டுக்கு அப்படி வச்சு நேராக வெளியில் தள்ளி விட்டாச்சு. அவ்வளோதான் இந்த பாத்ரூமில். இது வந்து பக்கத்துக்கு 5 இன்ச்சு வைக்கணும்னு எல்லா வீடியோ சொல்லியிருக்கேன். இது வந்து ஏன் 45 போட்டிருக்கேன்னா அப்படி நேரில் இப்படி வளைச்சி போட்டதுனால ஒரு எல் ஒரு 45ஓட முடிஞ்சுது. இப்படி போட்டிருந்தா ஒரு 3 எல் வந்திருக்கும். அதனால் இப்படி 45 வளைச்சி போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுலேயும் சாக்கு வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு. இது மாதிரி ஸ்பிட் லெவல் பார்த்தாச்சு. இப்போ 4 இன்ச்சு லைனு நோண்டியாவது 4 இன்ச்சு வைக்கிறதுக்கு. இப்போ 4 இன்ச்சு லைன் வச்சாச்சு. இந்த சைட்லேருந்து கரெக்டாக 8 இன்ச்சு ஸ்டார்டிங் வரணும், சென்ட்ரு 10 இன்ச்சு. இதுலேருந்து கரெக்டாக 20 இன்ச்சுலேருந்து 22 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும். ஹீட்ரு லைனு இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஹீட்ரு பாயிண்டெல்லாம் வச்சாச்சு மேலேயே. இப்போ இதுலேயும் பேக்கிங் பண்ணி நம்ம சாக்கு வச்சிட வேண்டியதான். ஏன்னா கலவை பதிகிறப்ப இப்போ தான் டைல்ஸ் போடுறப்ப டேமேஜ் ஆகும். சாக்கு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம பேஷன் ஃபிட் பண்ணுறப்ப. இது வந்து இன்னொரு அட்டாச் பாத்ரூமு. இதை இப்போ தான் உடச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் ஏன் 2 பெண்டு போடுறதுன்னா இதுகிட்ட பீம் வர்றதுனால கிராஸில் வர்றதுனால கொஞ்சம் லாங்கில் போட்டு ஒரு 2 பெண்டு போடுறோம். மேலே காப்பர் வாட்டர் வருது, இது டேங்க் வாட்டர் வருது. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வீடியோவில் நிறைய வரும். இப்போ இதில் 2 பெண்டு போட்டு திருப்பியாச்சு. இதில் டீ பிராஸ் போட்டு டேப் வச்சாச்சு. இது வால்வும் வச்சாச்சு. இதுலேயும் டேப் அடித்து பேக்கிங் பண்ணியாச்சு. ஷவருக்கும் வச்சாச்சு. இது நாளைக்கு தான் ஒர்க்கு பார்க்கணும், இருட்டாகிட்டு இங்கேயும் ஒர்க்கெல்லாம்.
நாளைக்கு ஒர்க் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் உங்கள் பவுல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.